இங்கே உலகத்திலே மரணமாக்கி அந்த மரணமே உனக்கு மரணம் இல்லையா என்று பிரியமுள்ளவர்கள் மரணம் அடையும் போது மரணமே உனக்கு மரணம் இல்லையா என்று கேட்பார்களே, அந்த மரணத்திற்கும் மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நாளை மறுமையிலே அந்த மரணம் ஆட்டு வடிவிலே கொண்டு வரப்படும். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருத்தூதர் மூலமாக நமக்கு அறிவித்து விடுகிறார். மறுமை நாளில் கருப்பு வெள்ளை ஆடு ஒன்றின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும். பிறகு அதை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே நிறுத்தப்படும். பிறகு சொர்க்கவாசிகளை இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படும். அப்போது சொர்க்கவாசிகள் தலையை தூக்கி பார்ப்பார்கள். ஆம் தெரியும், இதுதான் மரணம். உலகிலிருந்து எங்களை அப்புறப்படுத்திய, எங்களை கபருக்கு அனுப்பிய மரணம் இதுதான் என்று சொல்லுவார்கள். இதுதான் மரணம் என்று பதிலளிப்பார்கள். அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்திருக்கிறார்கள். பிறகு நரகவாசிகளை நோக்கி நரகவாசிகளை இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படும். அவர்களும் தலையை தூக்கி பார்த்து விட்டு ஆம் தெரியும், இதுதான் மரணம் என்று பதில் சொல்லுவார்கள். அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்திருக்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப அந்த ஆட்டின் உருவத்தில் உள்ள மரணம் அறுக்கப்பட்டு விடும். பிறகு சொர்க்கவாசிகளே நிரந்தரம், மரணமே உங்களுக்கு கிடையாது, நிரந்தரமாக சுகமாக சந்தோஷமாக வாழுங்கள். நரகவாசிகளே நிரந்தரம், இனி மரணம் என்பதே இல்லை என்று கூறப்படும். ஆக அவர்களுக்கு வேதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த உலக வாழ்க்கை எப்படி முடிந்தாலும் மறுமையிலே சொர்க்க வாழ்க்கைக்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும்.